السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். வாழ்க்கையிலே பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று செல்வத்தினுடைய வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த லுஹாவுடைய தொழுகையின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது. யார் வலிமையாக இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம், அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய நேரத்தில் நாம் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். திறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான்.